இன்னும் கவினோட ரத்தமே காயலை, அதுக்குள்ளே இன்னும் ஒரு கொலை திருநெல்வேலியில். அதுலேயும் அந்த கொலைக்கு நியாயம் கேட்டு கூடி இருந்தாங்கல்ல, அவங்கள போலீஸு களைச்சி விட்டுருக்கு. எதுக்குடா போகிறாருன்ட்டு. இதை கேட்டோன்னே எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? மறுபடியும் ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. அந்த ஆணவ கொலைக்கு நியாயம் கேட்டு போராடினவங்கள போலீஸு களைச்சி விட்ருக்கு. எல்லாருக்கும் கோபம் வரும்ல, எல்லாருக்கும் கோபம் வரும். ஆனால் என்ன அதில் ஒரு ட்விஸ்ட்டுன்னா, அங்கே நடந்தது ஆணவ கொலையே கிடையாது. அது எல்லோரும் அந்த ஒரு ஃப்ளோலையே இருக்கிறாங்க. அந்த அதுலேருந்து வெளியில் இங்கே இப்படி நடந்துச்சுன்னா இப்படியாத்தான் இருக்கணும். ஆக்சுவலி அங்கே பிரபுதாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 28 வயசு அவர் அங்கே இந்த தச்சு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காப்புல. அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷனை திடீர்னு வெளியில் போனவன் வீட்டுக்கு வரலன்னா அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்துருக்காங்க. ரோட்டோரமாக மனுஷன் கழுத்து அறுபட்டு கலந்துருக்காப்புல. கூட இருந்த இன்னொருத்தர் ஃபுல் மயக்கம், அது போதை கிடையாது, மயக்கம். உடனே என்ன டிசைட் பண்ணிட்டாங்க, இது கண்டிப்பாக ஒரு ஆணவ கொலையாக தான் இருக்கும். ஏதோ ஒரு அதாவது என்ன சொல்லி ஆணவ கொலையாக கொண்டு வந்தாங்கன்னா, நாங்கள்லாம் இந்த சமுதாயத்தில் வளர்ந்து மேலே வர்றது இவங்களுக்கு பிடிக்க முடியாது. அப்படி சம்பவமே நடக்கலையான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஒன்றும் இல்லை, புல்லட்டில் ஊருக்குள்ளே ஓட்டினான்னு சொல்லி அவனை பிடிச்சி அடிச்சுன்னு ஒருக்கி, அவன் வண்டி அடிச்சுன்னு ஒருக்கி, அவன் வீட்டை அடிச்சுன்னு ஒருக்கி, இதெல்லாம் நடந்திருக்குல்ல இங்கே. அதனால் ஏன் இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது? உண்மையிலே போலீஸுமே பதட்டமாயிடுச்சு. என்ன இலவிடாது, எப்படி அதை நம்ம அதாவது ஒரு பிரேக்குன்னு ஒன்று கொடுக்கணும் சார். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ரியாக்ஷன் செயின் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல பின்னாடி இப்போ ஒரு டைவர்ஸ் கேஸு, ஒரு இந்த கேஸு, ஒரு வரதட்சணை குடும்ப கேஸு அப்படின்னா ஒரு பேச்சு அது அப்படியே செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸாக இருக்கும். அதே மாதிரி தான் இது. ஒரு ஸ்கூல் பையன் 10வது படிக்கிற பையன் அவன் போடலையா கவினுக்கு அப்புறம். அதனால இது என்ன ஏதுன்னு உடனே எல்லாம் தீவிரமாக ஆராய்ச்சி பார்க்குறப்ப தான் வெளியிலேருந்து யாரும் அவரை போடலை. அவர் இதில் சேர்ந்தவங்களே தான் அவரை போட்டிருக்காங்க. சும்மா போடுவாங்களா, அது ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தையெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. இப்போ இந்த பிரபுதாஸ்ன்றவர் கோயம்புத்தூரில் வேலை பார்த்துருக்காரு. கோயம்புத்தூரில் வேலை பார்த்தப்போ ஒரு பொண்ணோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு இவர் மேலே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காரு, 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. வழக்கம் போல் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு ஹேபிட் ஆகிப்போச்சு. ஒன்றா இருக்கிறப்ப அதை ஃபோட்டோ வீடியோ எடுத்து வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார், இவர் அந்த பொண்ணை மிரட்டி இருக்கார். அந்த ஃபோட்டோ வீடியோவில் எதுக்கு மிரட்டினாருன்னு தெரியல. காசு கேட்டு மிரட்டினாரா, கல்யாணம் பண்ண சொல்லி மிரட்டினாரா, இல்லை வேறு ஏதாச்சும் தேவைகளை தீர்த்துக்கிறதுக்காக மிரட்டினாரா தெரில. அந்த பொண்ணு இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிச்சு. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நம்ம யாருக்குமே தெரியாது, வெளியில் வரல, அவங்க மூடி மறைச்சி. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் இது எல்லாமே வருது. இவர் அங்கேருந்து அந்த தற்கொலை பண்ணிடுச்சு அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் இவருக்கு வீட்டில் பொண்ணு பார்த்துருக்காங்க. இவரும் ஜாலியாக இருந்திருக்காரு. அந்த பொண்ணு கூட இப்போ நிச்சயதார்த்தம் ஆகியிருக்கு. கல்யாணம் ஆகிறதுக்காக காத்துக்கிட்டு கிடந்திருக்காங்க. அந்த பொண்ணை பற்றவங்களுக்கு அது சுள்ளுன்னு இருக்குல்ல, என் பொண்ணு சாவடிச்சு விட்டு இவன் மட்டும் சந்தோஷமாக வாழ்வானா, அந்த ஒரு நினப்பு எல்லாருக்குமே இருக்குல்ல. அதுக்காக ஊருக்குள்ளேயே ஆளை ஏற்பாடு பண்ணி காசுக்கு ஆளை போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் நடந்திருக்கதா போலீஸ் சொல்லுது. எதனால் போலீஸ் சொல்கிறது உண்மைன்னு சொல்கிறோம்னா, போலீஸ் இதை சொன்னதுக்கப்புறம் போராடினவங்க கலைஞ்சு போயிட்டாங்க. அவங்களா போலீஸ் அடிக்கலை, போலீஸு ஃபோர்ஸ் பண்ணலை, எதுவும் செய்யலை. எப்போ இங்கே வா, நீ உட்காந்து போராடுறத உன்னோட உணர்வை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் உண்மையை நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு விளக்கமாக சொல்லி சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துல வர்த்தாமாமே அப்படின்னு சொல்லிட்டு கலைஞ்சு அவங்க மாட்டுக்கு போயிட்டாங்க. என்ன இது ஒரு வேளை இந்த உண்மை தேதிக்கு ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சுன்னு வைங்க. இது உடனுக்குடனே நடந்திருக்கு. ஒரு வேளை இந்த உண்மை தேதி ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்க அந்த சூழ்நிலையை கொஞ்சம் நினச்சிப்பாங்க. மற்ற இடங்கள்லேயும் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும்.
எப்படி பண்ணாலும் கொலை தான். அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டது அதுவும் ஒரு கொலை தான் இவனால். இவனை கழுத்தறுத்து கூலிப்படை வச்சுக்கணும் அவங்களுக்கும் கொலை தான். ஆனால் என்ன காரணம்னு தெரியாமல் நம்ம மாட்டுக்கு ஒரு எமோஷன் பஸ்ட் ஆகிட்டோன்னு வைங்களேன், அது எல்லாருக்குமே ரொம்ப ஆபத்து. இப்போ தான் லைட்டாக அதான் எங்கே எது நடந்தால் ஏதாச்சும் ஒரு போராட்டம் தேவையில்லாமல் கட்சிக்காரங்க வந்துட்டாங்க உள்ள, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணணும். இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளே டிசைட் ஆகி நம்ம ஃபிக்ஸ் ஆகி நம்ம அப்படியே ஓடிடக்கூடாது. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே சில நேரங்களில் நம்மளுமே என்ன செய்வோம், இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே எதையாச்சும் ஒன்று நினச்சிக்கிட்டு நாம் அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். மற்றவங்க எது சொன்னாலும், இது போலீஸை தவிர வேறு யார் சொல்லியிருந்தாலும் அவனை போட்டு அடிச்சிருப்பாங்க. போலீஸுன்றதுனால சொல்கிறத கேட்டுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு போட்டியை கட்டிக்கிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன். எல்லா கேஸுக்கும் இதே மாதிரி போலீஸ் எல்லாத்தையும் தீவிரமாக ஆராய்ஞ்சு திடீர்னு அதை சட்டனா எல்லாத்துக்கும் வந்து எவிடன்ஸ் எடுக்க முடியுமா, பேக் ட்ராப் செக் பண்ண முடியுமா? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அவங்க அதை நினச்சிக்கிட்டு தப்பு கிடையாது. ஆனால் இது உண்மையிலே வீட்டுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்றதும் தெரியலை. அந்த வீட்டுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா, இல்லை இந்த வீட்டுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா, அதெல்லாம் நமக்கு கால்குலேட் கொஞ்சம் இப்போ என்ன பண்ணோம், என்ன சொல்லி செய்வாங்க யோசிச்சு பாருங்களேன். அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்து அதுக்கப்புறம் இதுதான் அப்படின்னு வந்து நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் இறங்கி எவன் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் அப்போ எல்லாருமே உங்கள் பின்னாடி நிற்பாங்க. அவசரப்பட்டு அரைகுறையாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நாம் ஏதாச்சும் இறங்கி செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா பதிலுக்கு அது நம்மளை செய்ய ஆரம்பிச்சிடும்.